பாபா அணு ஆராய்ச்சி மைய மேற்பார்வையின் கீழ் நெல்லை பாளையங்கோட்டை மத்திய சிறையில் கைதிகள் சாகுபடி செய்த நிலக்கடலை நல்ல மகசூலை பெற்றுள்ளது. பாளையங்கோட்டை மத்திய சிறையில் நன்னடத்தை கைதிகளாக உள்ள 100 பேரை பயன்படுத்தி சிறை நிர்வாகம் விவசாய பணிகளை மேற்கொண்டுள்ளது. சிறை வளாகத்தில் உள்ள 5 ஏக்கர் நிலத்தில் மும்பை பாபா அணு ஆராய்ச்சி நிலையத்தின் கண்டுபிடிப்பான புதிய ரக நிலக்கடலையை கைதிகள் பயிரிட்டனர். அழுகல் மற்றும் வளைய தேமல் நோய் எதிர்ப்பு கொண்ட இந்த நிலக்கடலை பயிர் வறட்சியை தாங்கி விளைச்சல் தர வல்லது. தற்போது நிலக்கடலை நல்ல விளைச்சல் அடைந்துள்ள நிலையில் அதன் அறுவடை பணி பாபா அணு ஆராய்ச்சி மைய மூத்த விஞ்ஞானி டேனியல் செல்லப்பா, வேளாண்மை உதவி இயக்குனர் மாரியப்பன், சிறை கண்காணிப்பாளர் கனகராஜ் முன்னிலையில் நடந்தது. TG37A அப்படின்ற உயர்தர ரகம் 2004 உருவாக்கி இந்தியா முழுவதும் ரொம்ப பாப்புலர், எல்லாம் பிரசித்தி பெற்றது. இது இப்ப தமிழ்நாட்டுக்கு நம்ம சிறைத்துறை மூலமா இங்க நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். இப்ப மகசூல் 100 நாள்ல கொண்டுட்டாங்க. உயர்தர விதை என்னும் போது விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் உயர்றதுக்கு ரொம்ப பயன்பாடா இருக்கும். ஒரு 100 நாள் 110 நாளுக்குள்ள மெச்சூர் ஆகக்கூடிய வெரைட்டியை உருவாக்கி இங்க கொடுத்திருக்கோம். சோ இப்ப இதனால பார்த்தோம்னா சிறைவாசிகளுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும், அவங்க ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். எங்களுடைய மெயின் குறிக்கோள் அதுதான். இது அவங்களுக்கு ஒரு செகண்ட் லைஃப் கொடுக்கும். இந்த புதிய ரக நிலக்கடலையை 1 ஹெக்டரில் பயிரிட 60,000 ரூபாய் செலவானதாகவும் அதன் மூலம் 2 லட்சம் ரூபாய் லாபம் கிடைத்துள்ளது என்றும் இந்த லாபம் கைதிகளுக்கும் பகிர்ந்தளிக்கப்படும் என்று சிறைத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த முயற்சியில சிறைத்துறை மற்றும் பாளையங்கோட்டை மத்திய சிறை, அதுல இருக்கிற சிறை பணியாளர்கள், குறிப்பாக இல்லவாசிகள் சொல்லப்பட்ட சிறைவாசிகள், அவர்களுடைய பங்களிப்பு, அவர்களுடைய உழைப்பு என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது, பாராட்டத்தக்கது. வெளியில விவசாயிகள் பெறுகின்ற மகசூலை காட்டிலும் 2 மடங்குக்கு மேல் அதிகமாக மகசூல் பெற்றிருக்கிறார்கள் என்றால் அதில் அவர்களுடைய உழைப்பு. கைதிகளின் உழைப்பு மற்றும் முயற்சியால் கிடைத்த இந்த பலன் பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர்கள் வெளியே சென்ற பின்பும் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு இந்த உழைப்பு உதவும் என்றும் அதிகாரிகள் கூறினர்.